தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ஓ நோ, ரொம்ப போர் அடிக்குது. Take it, date not bites. Lion Date Nut Bites Energy Bar. Take it, Lion Date Nut Bites. நம்ம நரேந்திர மோடி அவர்களின் பிறந்த நாள், இந்த கொண்டாட்டம் அப்படின்றது நாடு முழுக்க நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் அவர் கடந்து வந்த பாதை குறித்து பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அவருடைய தன்னிகர் அல்லாத தன்மை அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க சார்? மற்ற தலைவர்களை ஒப்பிடும்போது அவர் தனித்து தெரிய காரணம் என்ன? 15 பாயிண்ட் சொல்ல முடியும். அது வந்து ஒன்னொன்னுலையுமே அவர் வந்து ரொம்ப வித்தியாசமானவராக இருக்கார். ஒன்று, நாடு முழுக்க பயணித்த ஒரு தலைவர். இந்த வாய்ப்பே முதல்ல நிறைய பேருக்கு கிடைக்கல. நாடு முழுக்க ட்ராவல், அதாவது கன்னியாகுமரியிலேருந்து நம்ம தந்தி டிவியில் ஒரு பேட்டி கொடுக்கும்போது அவர் வந்து திருப்பூரில் அவருக்கு நேர்ந்த அனுபவத்தை சொல்கிறார். அப்படி தமிழ்நாடு முழுக்க அவர் வந்து பயணம் செஞ்சுருக்காரு, இந்தியா முழுக்க பயணம் செஞ்சுருக்காரு. ஜம்மு காஷ்மீருக்கு ஏகப்பட்ட முறை பயணம் செஞ்சுருக்கிறாரு. அங்கே திரங்கா யாத்திரைன்னு பாஜக அவர் நடத்தின ஒரு யாத்திரைக்கு அவர் வழிகாட்டியாக இருந்து பண்ணியிருக்காரு. அப்போ நாடு முழுக்க மேற்கொள்ளக்கூடிய பயணம், இந்த காமன் மேனுடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்குது, ஆஷா ஆகான்ஷா அப்படின்னு அவர் அடிக்கடி பயன்படுத்துவார். அது வந்து என்னங்கிறது தெரிஞ்சிருக்கு. இந்த ஒரு வாய்ப்பு முதல்ல நிறைய தலைவர்களுக்கு இல்லை. ப்ளஸ் ஒரு மாநில முதலமைச்சராக 3 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு, 3 கன்சிக்யூட்டிவாக எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்கிறார். அந்த வாய்ப்பும் நிறைய பேருக்கு, அரசியல்வாதிகளே நிறைய பேருக்கு கிடைச்சிருக்காத ஒரு வாய்ப்பு. அப்போ வந்து ஒரு 11-12 வருஷம் ஒரு ஆட்சியை ஒருத்தர் மாநிலத்தில் முதலமைச்சராக பண்ணும்போது அதை வந்து குரோத் ஸ்டேட்டுக்கு வந்து கொண்டு வர முடியாது. அதாவது வைப்ரண்ட் குஜராத், இன்றைக்கி நம்ம எல்லாருமே ஒவ்வொரு திராவிட மாடல் அந்த மாடல் ஒவ்வொருத்தரும் சொல்கிறதுக்கு முதல் மாடலாக, ஒரிஜினல் மாடலாக இருந்தவர் குஜராத் மாடலை கொண்டு வந்த அவர். வைப்ரண்ட் குஜராத் அவர் பண்ண ஒவ்வொரு ஆண்டும் அவர் பண்ண அந்த முதலீட்டாளர்கள் மாநாடு வந்து உண்மையிலேயே பயங்கர வைப்ரண்ட்டாக போச்சு. சென்னையில் அவர் நடத்தின முதலீட்டாளருக்கான ஈர்ப்பு கூட்டத்தை நானும் நேரில் உட்காந்து தினமலருடைய ரிப்போர்ட்டராக இருந்து பார்த்தேன். அப்போ எவ்வளோ கன்வின்சிங்காக, எவ்வளோ அட்ராக்டிவாக இருந்துச்சு அப்படிங்கிற நான் பார்த்தேன். ஒரு முதலமைச்சருடைய அந்த மாதிரியான ஒரு ஸ்பீச்சை கேட்டால் இருக்கிற காசுலாம் கொண்டு அங்கே முதல் போட்டுருவோம் போல, அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு. ஸோ 3 முறை முதலமைச்சராக இருந்தது, நாடு முழுக்க பயணம் செய்தது, அவருடைய விஷன், தொலைநோக்கு பார்வை. அவர் வந்து ஒன்றுமே இல்லாமல் பிஜேபியோட ஒரு காரியகர்த்தாவாக இருந்தபோதே வீட்டில் அருண்ஜேட்லியோட அவுட் ஹவுஸில் தங்கியிருக்கிறார். அங்கே வந்து ஒரு 4-5 பழைய துணி, மொத்தமே ஒரு 4-5 சட்டை 4-5 வேட்டி தான் அவ்வளோ. ஆனால் பக்கத்தே ஒரு லேப்டாப் இருந்தது அப்படிங்கிறத அங்கீகரிக்கிறாங்க. அப்போ வந்து அன்னையிலிருந்தே வந்து டெக்னோ சவியாக இருந்திருக்கிறாரு. உலகம் எங்கே போகுது அவர் சொல்கிறது, நான் சொல்ல லேப்டாப்ங்கிறது கம்ப்யூட்டரே பரவாத ஒரு காலத்தில் இருந்த லேப்டாப், அதாவது 80களுடைய இறுதியில் இருந்த லேப்டாப் அந்த மாதிரி. அப்போ வந்து அவருக்கு அந்த ஆரம்ப காலங்கள்லேருந்தே டெக்னாலஜியில் எவ்வளோக்குள்ள நம்ம ஈர்ப்பு எடுத்துக்க முடிகிறது. உலக நாடுகளுக்கு பூரா ஒரு பயணம். குஜராத்துடைய முதலமைச்சர் அந்த சீனாவுக்கு பண்ணது, அதற்கு முன்னாடி அமெரிக்காவுக்கு பயணம். ஸோ ஒரு சர்வதேச பார்வையும் அவருக்கு முதலே இருந்துச்சு. இப்படி எல்லா விதங்களையும் தொலைநோக்கு பார்வை, இடைவிடாத உழைப்பு. இன்னைக்கு வரைக்கும் பார்க்குறோம், நீங்கள் 74 முடிஞ்சு 75 ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு வரைக்கும் அவர்கிட்ட வந்து இடைவிடாத உழைப்பு. இன்னைக்கு பிறந்த நாள் ஒரு நாள் லீவ் விடும், யார் கேட்க போறா? ஜோ பைடன் அமெரிக்காவோட அதிபர் தன்னுடைய 4 ஆண்டு ஆட்சி காலத்தில் 40% விடுமுறை எடுத்திருக்காரு, 40% வந்து விடுமுறை எடுத்திருக்காரு. அமெரிக்க மக்களுடைய இயல்பான பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 4 நாள் வேலை பார்க்கறது, 3 நாளுக்கு லீவ் போகிறங்கிற மாதிரி. அந்த மாதிரி இடத்துல 7 நாள் வாரத்தில் 8 நாள் வேலை பார்க்கக்கூடியவராக நரேந்திர மோடி இருக்காரு. அதுலேருந்து இன்னொரு 4 மணி நேரம். நம்ம கருணாநிதி அவர்கள்ட்ட நம்ம வந்து கடுமையான உழைப்பை பார்த்தோம், எம்ஜிஆர்ட்ட அந்த கரிஷ்மா பார்த்தோம், ஜெயலலிதா அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் குவாலிட்டி பார்த்தோம். அப்படி ஒவ்வொருத்தரையும் ஒன்று பார்க்குறோம். இவர் வந்து ஒரு மல்டி டைமென்ஷனல் பர்சனாலிட்டியாக இருக்கிறார். உழைப்பாக இருக்கட்டும், பேச்சு திறன் பாருங்க. திருமாவளவன் கொடுத்தது மட்டும்தான் சான்றிதழ். நரேந்திர மோடிக்கு தமிழ் தெரிஞ்சால் அடுத்த எலெக்ஷனில் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சிருவாங்கன்ற. ஸோ பேச்சு, எழுத்து, திறமை, உழைப்பு, தொலைநோக்கு பார்வை, இடைவிடாத தன்மை, நாடு முழுக்க பயணம், 3 முறை முதலமைச்சராக இருந்தது, 3வது முறையாக பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுன்னு அவருடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். அது நமக்கு நம்ம ஏதாவது மிஸ் பண்ணியிருப்போமே தவிர அவர் மிஸ் பண்ணியிருக்க மாட்டார். நீங்கள் குறிப்பிட்டு வியக்க காரணம் என்ன சார்? இந்த குணம் நிஜமாவே எல்லாருக்குமே அவசியமான ஒன்று தலைவர்களுக்கு. ஆமாம், அது வந்து எல்லாருக்குமே பொருந்தி இருக்கிற கஷ்டம்ல. அது வந்து எல்லாருக்குமே, நாங்கள் வந்து பியூர் பாலிட்டிக்ஸில் கிளாஸ் நடத்துகிறோம். அப்போ அரசியல் தலைவர் ஆகிறது எப்படின்னு, அதில் நாங்கள் யாரெல்லாம் எப்படிலாம் இருக்கிறாங்க ரொம்ப நாங்கள் டீகோட் பண்ணி சொல்கிறோம், எப்படிலாம் பண்ணுறாங்கன்னு. அது அத்தனையுமே பொருந்தின ஒருத்தராக இருக்கிறது எவ்வளோ பெரிய வாய்ப்பு. அது சாதாரணமாக பார்க்க முடியாத விஷயம். அந்த பெரிய எக்ஸ்ட்ராடினரி குவாலிட்டி அவர்கிட்ட இருக்குது. அவர் வந்து குஜராத் முதலமைச்சராக இருந்தபோது சைனாக்கு விசிட் பண்ணும்போது, சைனாவில் இந்தியாவுடைய தூதராக இருந்தவர் இப்போ இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், சரிங்களா? அன்னைக்கு அவர் இந்தியாவுடைய சைனா தூதராக இருக்கிறார். அப்பயே அவர் வந்து நடக்கிறது காங்கிரஸ் கவர்மெண்ட், நான் ஒரு பிஜேபி பர்சன், ஸோ எனக்கு என்னென்ன லிமிடேஷன்ஸ் இருக்குது, என்னென்ன லிமிடேஷனை மீறக்கூடாது, எனக்கு முதல்ல எனக்கு சொல்லிடுங்க அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறார். ஸோ நான் வந்து ஃபியூச்சரில் பிரைம் மினிஸ்டர் அப்புறம் எனக்கு பயங்கரமான விஷயம் இருக்குது, நான்லாம் யார் தெரியுமில்ல அப்படின்லாம் போகாமல் இந்தியாவுடைய வரையறை என்ன, அதை நான் மீறிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே போயிட்டு. இதை மாதிரியான ஒரு தன்மை, அதாவது நான் ஒரு பெரிய அப்பாட்டக்கருங்கிற மாதிரி சிந்தனை, அந்த இடத்துலையும் நம்ம வந்து ஒரு அம்பாசிடர்கிட்ட பேசுகிறோம்,
அப்போ அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய பாலிசி வேறையா இருக்கலாம், நம்ம பாலிசி வேறையா இருக்கலாம். நம்முடைய பாலிசி அதை மீறிடக்கூடாது. இதை மாதிரியான ஒரு தன்மை வந்து கற்பனையே பண்ண முடியாது. இந்த மாதிரி 100 சொல்லுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று உழைப்பில் பார்த்துங்க 24 அவர் எவ்வளோ ட்ராவல் பண்ணுறார். யூ ஓன்ட் பிலீவ். அவருடைய வெளிநாட்டு பயணங்கள்லாம் இருக்குதுல்ல, அந்த வெளிநாட்டு பயணங்களில் நான் வந்து ஃப்ளைட்டில் தூங்க மாட்டேன், ராத்திரி தூங்குறதுக்கு ஃப்ளைட்டில் தூங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பிரைம் மினிஸ்டர் முடிவெடுத்தாருன்னு அதற்காக ஒரு நாட்டில் இறங்கணும். இல்லை நான் ஃப்ளைட்லேயே தூங்கிக்கிறேன்னு முடிவெடுத்ததுனால எத்தனை 100 கோடி ரூபா மிச்சமாயிருக்குன்னு கணக்கு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அங்கே போனாங்கன்னா இது வந்து 27 மணி நேரம் ட்ராவல், 24 அமெரிக்கா போகிறோம், அங்கே போகிறாங்கன்னா ஆஸ்திரேலியா போகிற மாதிரி பல மணி நேரம் ட்ராவல், ஒரு நாள் முழுக்க ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா இல்லைன்னா நான் ஃப்ளைட்லேயே தூங்கிக்கிறேன். இல்லை இது வரைக்கும் போகாத நாடுகளுக்கெல்லாம் போகிறார். நீ ஒவ்வொரு இடத்துக்கும் போகிற, நான் உக்ரைனுக்கு போனால் 40 வருஷம் கழிச்சு இப்போ தான் அவர் பிரைம் மினிஸ்டர் போகிறாரு, பாலஸ்தீனுக்கு போகிறாரு, இஸ்ரேலுக்கு போகிறாரு. அவர் போகாத நாடு ஏதாவது சூரினாம் போகிறேன்றார், எங்கெங்கேயோ போகிறார். அப்போ சர்வதேச உறவுகளாக இருக்கட்டும், இந்திய உறவுகளாக இருக்கட்டும், நம்முடைய வேல்யூ வந்து ஏற்றுறதுல எல்லாருமே இந்தியாங்கிற ஒரு வேல்யூ தாண்டி நரேந்திர மோடிங்கிற ஒரு ஆளுடைய கருத்து என்ன அப்படிங்கிற பார்க்குறாங்க. இப்போ இந்தியாவுக்கான வேல்யூ ஏறிட்டு இருக்கு. அதில் வந்து அதானிலேருந்து அம்பானிலேருந்து உங்களுடைய உழைப்புலேருந்து எல்லாருடைய உழைப்பும் சேர்க்கணும். அது வந்து இந்தியாவே ஒரு பிரைட் மொமெண்ட்ல மூவ் ஆகிட்டு இருக்கு. அதெல்லாம் தாண்டி நரேந்திர மோடி என்ன நினைக்கிறாரு அப்படின்னு உலக நாடுகள் பார்க்குது. அது ரஷ்யாவாக இருக்கட்டும், சைனாவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும். ரஷ்யாவுக்கு அமெரிக்கா ஆகாது, அமெரிக்காவுக்கு ரஷ்யா ஆகாது, 2 பேருக்குமே இந்தியா ஆகும். இதை மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான நிலைமையெல்லாம் வந்து இதற்கு முன்னாடி கற்பனை பண்ண முடியாது. இப்போ இவர் பிரதமரா பதவியேற்றதன் பிறகு, பொறுப்பேற்றதன் பிறகு இதுவரைக்கும் நிகழாத விஷயங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு நிறைய நம்மளும் பார்க்கிறோம். அதுல நீங்க வியப்போட பார்க்கறது என்னவா இருக்கு சார்? இது வரைக்கும் எந்த பிரதமரும் சாதிக்காததையெல்லாம் சாதிக்க எல்லாத்தையுமே நான் சொல்லுவேன். ஏதாவது ஒன்று சொன்னா அவனுக்கு கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே நான் சொல்லுவேன். அவருடைய அம்மா மேல அவர் வச்சிருக்கக்கூடிய பாசமா இருக்கட்டும், ஒரு சாதாரண குடிமகனா இருக்கட்டும், அவருடைய குடும்பம் எங்க இருக்குன்னு யாருக்கா தெரியுமா? அவருக்கு வந்து சகோதரர்கள் இருக்கிறாங்க, ஒரு 4 சகோதரர்கள் இருக்கிறாங்க. அவங்க இந்த சகோதரர்கள் எங்க இருக்கிறாங்கன்னு யாருக்கா தெரியுமா? அவர் வந்து இந்த இடத்துல இருக்க கவர்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க. இப்படி ஒரு கற்பனை, ஒரு முதலமைச்சருடைய குடும்பத்துல கடைசி வரைக்கும் அம்மா ஒரு பிரதமரோட குடும்பத்துல கடைசி வரைக்கும் அவங்க வீட்டு பிரைம் மினிஸ்டர் ஹவுஸ்க்கு யாருமே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் பேச்சுலர் உட்காந்துருக்கு. அங்க ஒரு அம்மா கூட்டு போய் யார் தப்பு நினைச்சிருப்பாங்க? ஜனாதிபதியா பிரதிபா பாட்டீல் இருந்தபோது அவங்க ஜனாதிபதி இல்லத்தை காலி பண்ணிட்டு போனபோது நிறைய பொருள் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு செய்தியில் வந்துச்சு. ஜனாதிபதி மாளிகையிலிருந்து பொருள் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு. அப்படிப்பட்ட ஆட்ல அவர் வந்து அப்துல் கலாமுடைய ஃபேமிலியை வாங்கன்னு கூப்பிடுறாரு, கருணாநிதி ஃபேமிலியை வாங்கன்னு கூப்பிடுறாரு, தன்னுடைய ஃபேமிலியை கூப்பிட்டு போல. அவருடைய சகோதரர்கள் இன்னும் இருக்கிறாங்க, எங்க இருக்கிறாங்கன்னு யாரும் தெரியாது, ஒருத்தர் பேர் கூட தெரியாது. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சர், தமிழ்நாட்டில் ஒரு கவுன்சிலர், தமிழ்நாட்டில் ஒரு எம்எல்ஏ வச்சுக்கோங்க, அவங்க குடும்பமே உலக தெரியும். அப்போ எப்படி வந்து முழுக்க முழுக்க தன்னை சுருக்கிட்டு நான் ஒரு பிரதம சேவகன், நான் இந்த நாட்டுக்கு சேவை பண்ணுறதுக்கு வந்திருக்கேன், மக்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த சிம்பிளிசிட்டி. ப்ளஸ் இதற்கு முன்னாடி நம்ம வந்து முதல்ல நமக்கு வந்து ஊழல் அப்படிங்கிறது நேரு காலத்திலே வந்துருச்சு. முத்ரா ஊழல்னு சொல்லிட்டு அப்பயே சொல்லுவாங்க. நேரு வந்திருந்த போதே அந்த டிடி கிருஷ்ணமாச்சாரி வச்சு சொல்லிட்டு ஃபெரோஸ் காண்டே வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாரு, அவருடைய மருமகனை எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. முதல் அமைச்சரவையிலேயே நமக்கு வந்து ஊழல் வந்துருச்சு. அதுலேருந்து தொடர்ந்து ஊழல் தான். 2004-14 இருந்த UPA 1 and 2 இருந்த 10 வருஷம் வந்து நம்ம கற்பனை பண்ண முடியாது. எல்லா துறையிலுமே சொல்ல முடியுங்கிற அளவுக்கு சுற்றுச்சூழலேருந்து, வனத்துறையிலேருந்து, இஸ்ரோலேருந்து, எல்லா துறையிலும் சொல்லி, நிலக்கரியிலேருந்து, ஆதர்ஷ அடுக்குமாடி குடியிருப்புன்னு சொல்லாத துறையே கிடையாது. ஆனால் இந்த 10 வருஷத்துல ஒரு ஊழல் புகார் சொல்லக்கூட முடியல. ப்ரூவ் பண்ணுறீங்களா இல்லையாங்கிறத சொல்லக்கூட முடியல. இப்படி நான் ஒன்னொன்று யூனிக்னு ரியல் டைமில் யூனிக். அண்டு அந்த வந்தே பாரத் மாதிரியான ட்ரெயின்களாக இருக்கட்டும், அதில் உள்ள வசதிகளாக இருக்கட்டும், ஒன்று விஷனரியா புல்லட் ட்ரெயினை கொண்டு வருவேன், இஸ்ரோ கொண்டு வருவேன், ஏழைகள் கொடுப்பேன், 80 கோடி மக்களுக்கு இலவச தானியம் கொடுப்பேன், வீடு தோறும் தண்ணி கொடுப்பேன், வீடு தோறும் தண்ணி ஜல் ஜீவன் வீட்டு பைப்பில் கொடுப்பேன், பெட்ரோல் டீசல் விலையை நிலையாக வச்சிருப்பேன். இதெல்லாம் வந்து கற்பனையே பண்ண முடியாத விஷயங்களா இருக்கு. நம்ம உலக நாடு கூட பெட்ரோல் டீசலுக்கு தவிக்கிறான். அது நம்ம பெட்ரோல் டீசல் நம்ம நிலையான விலையை பற்றி பேசுகிறோம், பெட்ரோல் டீசல் இல்லாமல் தவிக்கிறான். அந்த நேரத்தில் வந்து நான் அங்கே வந்து ரஷ்யாவோட உறவு வச்சுக்கிட்டேன், உலக நாடு ஃபுல்லாக எதுக்கு ரஷ்யாவோட என்ன வாங்காதுன்றது, அப்படித்தான் வாங்கும். அப்போ இந்திய மக்களுடைய நலனை தவிர எனக்கு வேற எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து அன்இமேஜினபிள். இப்போ இதெல்லாம் தாண்டி சார், ஒருத்தருடைய இவ்வளவு ஆண்டு காலம் தொடர்ச்சியாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதுன்றது மிகப்பெரிய சாதனை தான். ஆனா அதுல அவர் சந்தித்த சவால்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கணும். 12 வருஷம் முதலமைச்சராக இருந்தது, 11 வருஷம் இப்போ பிரதமராக இருக்கிறது மட்டும் இல்லை, இன்னும் இந்த ஆட்சி காலம் முழுக்க இருக்க போறாங்க விஷயம். அது இருந்ததே ஒரு சாதனை இல்லை. அதுல ஊழல் புகாரே இல்லாமல் இருந்தால் சாதனை. முதலமைச்சராக இருந்த போது இவர் மேல ஊழல் புகார் இல்லை, பிரதமராக இருக்கும்போது ஊழல் புகார் இல்லை. ஒரு முக்கியமான விஷயம். 2வது, அவர் மேல ஊழல் புகார் இல்லை, மற்றவன் நோண்டிட்டு போயிட்டான் அப்படிங்கிற பிசினஸ் கிடையாது. அந்த ஒட்டுமொத்த அமைச்சரவை மேலேயும் ஊழல் புகார் இல்லை. அப்ப அவர் ஒழுக்கமான வந்து மற்ற மன்மோகன் சிங் அப்படி சொல்லிட்டு இருந்தார், நான் மனசாட்சி போதும். நீங்களும் மன்மோகன் சிங் மேல தனிப்பட்ட முறையில் குற்றத்தை, நிலக்கரியில ஊழல் நடந்த போது அவர் தான் அந்த நிலக்கரி வச்சிருந்தாருங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது, ஒரு பார்வை. ஆனா நம்ம எல்லாரும் மன்மோகன் சிங் நல்ல மனுஷப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்கு போறோம். அப்படி மட்டும் தன்னை சுருக்கிக்கிடாம ஒட்டுமொத்த அமைச்சரையும் கொண்டு போறாரு. ஒன்று, இதுவரைக்கும் இந்தியாவில் எந்த தலைவரும் எதிர்கொள்ளாத, எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா ஒருத்தவங்க சொல்லலாம், அந்த மாதிரி வேற யாருமே எதிர்கொள்ளாத அளவுக்கு தனிப்பட்ட விமர்சனங்களை அவர் எதிர்கொண்ட மாதிரி இன்னொருத்தர் எதிர்கொண்டிருக்கே முடியாது. அவர் சொல்றாரு,
பொது வழியில் ஒரு ஜோக் அடிக்க முடியல. ஒரு ஜோக் சொன்னால், ஒரு நகைச்சுவை சொன்னால் அதை வந்து ஒரு 10 உள்ளர்த்தம் பண்ணி கொண்டு போகிறாங்க. மீடியாக்கள் பூரா அவருக்கு எதிராக, இன்னைக்கு மீடியாக்கள் பூரா வட இந்தியாவில் அவருக்கு ஆதரவாக மாறிட்டாங்கிறதையும் சேர்த்தே சொல்லுவேன். எனக்கு அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆங்கில ஊடகங்களும் இந்தி ஊடகங்களும் 90% அவர் சாதகமாக போயிடுச்சு. ஆனால் 2019 வரைக்குமே இந்த ஊடகங்கள் பூரா அவரை வந்து ஒரு ராட்சசன் மாதிரி, பேய் மாதிரி, பிசாசு மாதிரி, பூதம் மாதிரி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு இருக்கும்போது எல்லாரும் எதிர்த்துக்கிட்டு அவர் மாட்டு அவர் வேலையை பார்த்துட்டு இருந்தார். ஒரு ஆச்சரியமான விஷயம், ஒரு நாளும் இந்த விமர்சனங்களுக்கு அவர் கவுண்டர் சொன்னதே இல்லை. அவர் வந்து குஜராத் கலவரத்துலேருந்து எல்லா பிரச்சனையிலும் அவர் வந்து பேய் பிசா சொல்லும்போது அவர் வந்து அமைதி அவர் மாட்டு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. சப்கா சாத், அவர் குஜராத்துடைய முதலமைச்சராக இருந்தபோது தேஷ்கே விகாஸ் கலியே குஜராத் கே விகாஸ்ன்னு சொன்னவர். இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக குஜராத்தின் வளர்ச்சின்னவர். பிரதமரான பிறகு சப்கா சாத் சப்கா விகாஸ் எல்லோருக்காகவும் எல்லாரும் அரவணைத்து வளர்ச்சினர். அதில் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். இந்த 80 கோடி மக்களுக்கான இலவச உணவு தானின்னு சொல்லும்போது இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்டியன்கள் சொல்ல, இந்தியர்கள்னு சொல்ல. அவருடைய வந்தே பாரத் ட்ரெயின் வரும்போது இந்துக்களுக்கு ஒரு கோச், முஸ்லீம்களுக்கு ஒரு கோச் சொல்ல, இந்தியர்களுக்கான ஒரு கோச் சொல்ல. அப்படி தனிப்பட்ட தாக்குதலை இவரை மாதிரி எதிர்கொண்டு ஒருத்தர் கிடையாது. அவர் வந்து ஏதோ பேய் பிசாசு மாதிரியே கொண்டு போய் போட்டு அதை எல்லாம் தாண்டி மக்கள் அவரை ரொம்ப திடமாக புரிஞ்சுக்கிட்டாங்க. வரலாற்றில் நேருக்கு பிறகு யாருமே கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு வந்து ஒரு 3வது முறையாக வந்து நின்றுருக்கிறார். அவருடைய தனிப்பட்ட தாக்குதல் வந்து ரொம்ப யூனிக்கான விஷயமா நான் பார்க்குறேன். அது எதிர்கொண்ட விதம். நீங்க சொன்ன மாதிரி ஒரு எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல இருந்து இன்னைக்கு இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்காருன்னா அதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு நீங்க பாக்குறீங்க? இறைவனுடைய கருணை, RSS உடைய வளர்ப்பு, அவர் மனசுல இருக்கக்கூடிய பரிசுத்தம். ஒன்று, கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் இதெல்லாம் சாத்தியம் இல்லை. அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அது அப்படின்னா தான் எல்லாமே பாசிட்டிவாக வரும். அது வந்து ஒரு தோல்வியே காணாத ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறார். அவர் வந்து 25 வருஷத்தில் அவர் எதிர்கொண்ட அத்தனை சட்டமன்ற தேர்தல், அத்தனை மக்களவைத் தேர்தலும் தொடர்ந்து வெற்றி. வந்த நாளில் நாள்லேயே அவர் வந்து எம்எல்ஏவாக கூட இல்லாத போது முதலமைச்சர், எம்எல்ஏவாக கூட இல்லை, நேராக முதலமைச்சர், அப்புறம் தான் எம்எல்ஏ ஆகிறார். அந்த மாதிரி அதற்கு பிறகு தொடர்ந்து முதலமைச்சர், அதற்கு பிறகு ஜம்ப் அடிச்சாருன்னா தொடர்ந்து பிரதமர். இது வந்து இறைவனுடைய கருணை இல்லாமல் வேறு சாத்தியம். சரி, இறைவன் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு அடிச்சு தோம்சம் பண்ணி ஊழல் பண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த மாதிரி அரசியல் தலைவர் பண்ணாங்க. நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருச்சு, அடிச்சு முடிஞ்சாலும் சுருட்டிடும். அப்படி இல்லாமல் டிட்டர்மினேஷனோட அப்படியே அவ்வளோ பரிசுத்தமாக இருக்கிறது. ப்ளஸ் வந்து RSS உடைய வளர்ப்பு, அவள் வந்து எளிமை தான் நம்முடைய அடிப்படை. நம்ம வந்து சிம்பிளாக இருக்கணும், எந்த பக்கம் போகக்கூடாது, இந்த மாதிரி நான் அபிலாஷைக்கெல்லாம் ஈடாகக்கூடாது, நம்ம சேவை செய்யறதுக்கு அவர் ஒன்று கீழேருந்து தட்டி தட்டி வளர்த்து கொண்டு வந்தது. ப்ளஸ் நிறைய சாதுக்கள் சன்னியாசிகளோட ஆசீர்வாதம். அதை வந்து ஒரு தேடி தேடி போய் வாங்கியிருக்காரு. எல்லா துறவிகள்ட்டையும், ஜெயின் துறவிகள்லேருந்து, இந்து மத துறவிகள்லேருந்து, ராமகிருஷ்ண மடத்துலேருந்து எல்லா துறவிலும் போய் 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 அவங்க ஒவ்வொருத்தருடைய ஆசீர்வாதம் வாங்கி நிற்கிறார். அப்போ அவங்க எல்லாரும் ஆசீர்வாதம் வந்து நிற்கும். அப்போ எவ்வளவுதான் பிளெஸ்ஸிங்ஸ் இருந்தாலும் நம்ம மனசுல ஒரு சலனம் வந்துருச்சுன்னா நம்ம கெட்டு போயிடும். அந்த சலனமே இல்லாமல் இது எல்லாம் நான் ஆள்றதுக்கான ராஜ்யமா அப்படின்லாம் இல்லாமல் வேர்ல்டுலேயே மோஸ்ட் த்ரெட்டன்ட் லீடர் நம்ம பார்க்குறோம். டொனால்ட் ட்ரம்ப்புக்கு 2 முறை கொல்ல பார்த்துட்டாங்க. அதை மாதிரி 100 முறை கொல்ல பார்த்த ஒரு மனிதர் வந்து நரேந்திர மோடி. 100 முறை, ஒரு முறை. ஒவ்வொரு முறையும் உளவுத்துறையும், நம்முடைய ராவும், நம்முடைய இன்டெலிஜென்ஸும், நம்முடைய IBயும், நம்முடைய மத்திய பாதுகாப்படையிலும், அங்கங்களுடைய மாநில பாதுகாப்படையும் அவ்வளோ தூரம் பண்ணிருக்காங்க. இவங்க எல்லாருடைய டார்கெட்டும் நரேந்திர மோடியை தான் இருந்திருக்கு. உலகத்தில் பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கோ, ஜோ பைடனுக்கோ, டொனால்ட் ட்ரம்ப்புக்கு கூட இவ்வளோ மிரட்டு இருக்காது. அவ்வளோ வச்சு உலகத்தில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சர்வதேச பயங்கரவாத அமைப்புகிட்ட வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட் யாருன்னா நீங்கள் நரேந்திர மோடி சொல்லுவாங்க. அப்படி இருந்தும் அச்சமற்ற தன்மை. முதல்ல அவர் வந்து சுதந்திர தின கொடியேற்ற போறார் 2014 முதல்ல. அது வரைக்கும் போன 2013 வரைக்கும் மன்மோகன் சிங் வந்து கண்ணாடி கூண்டுல இருந்து ஏற்றிட்டு இருந்தார். துப்பாக்கி கூண்டு துளைக்காத. சுதந்திர தினத்தை கூண்டுக்குள்ள இருந்து சொன்னா என்னங்க அர்த்தங்கிற ஒரு சின்ன கேள்வி பிரைம் மினிஸ்டர் கேட்கிறார். இல்லைங்க, பாதுகாப்புக்கு பயங்கர அச்சுறுத்தல், எப்படிலாம் அடிச்சுறாங்க. அப்ப நீங்களாம் எதுக்கு இருக்கீங்கன்னு ஒரு கேள்வி கேட்கிறார். புரியுங்களா? நான் செத்தா சாவுறேன், நான் பாக்குறேன், ஆனா நீ எதுக்கு இருக்கிற? அப்போ நான் நடந்து வருவேன். நான் 1.5 கிலோமீட்டர் நடந்து போய் நின்று குண்டு துளைக்காத காரு, குண்டு துளைக்காத கண்ணாடி, அப்படி பூப்புல இறங்கி போனால் அது சுதந்திர தினமா? நான் காரில் வர்றேன், இறங்கி நடக்கிறேன், ஏறி நான் போகிறேன், கண்ணாடி கூண்டு இல்லாமல் நான் பேசுகிறேன். இன்னைக்கு வரைக்கும் சாத்தியமாச்சு. 11 வருஷங்கள் முடிஞ்சு போச்சு. அப்போ இதெல்லாம் தான் விஷன் அப்படி சொல்கிறோம். நம்ம விஷன் சொல்ல தொலைநோக்கு பார்வைங்கிறது காமெடி இல்லை. அப்போ ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி, ஒவ்வொருத்தருடைய லைஃப்ல ஒரு சேஞ்ச். இந்தியாவில் இது வரைக்கும் அது உலக நாடுகள் கற்பனை பண்ண முடியாத ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள். ஒவ்வொரு இளைஞனும் வேலையை படிச்சு முடிச்சுட்டு வந்தோடனே எனக்கு ஒரு 10,000 வேலை கிடைக்குமான்னு போகாம நான் 10,000 சம்பளம் கொடுக்குறதுக்கு வேலை நிறுவனம் துவங்குறேன் அப்படின்றான். ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன். இந்த எண்ணத்தை விதைச்சவர் அவர். அன்னைக்கு இவங்க எல்லாருமே கேள்வி பண்ணாங்க. ஒரு சமோசா கடை வைக்கிறேன்னு சொல்லி சொன்னோட சமோசா வைக்க சொல்றாங்க. சமோசா தொழில் துவங்குங்கிறத அவர் சொல்றாரு. இன்னைக்கு உலகம் பூரா இந்தியா பார்க்குது, இந்தியா பூரா வந்து தொழில் துவங்கிட்டு. அப்போ உலகத்துக்கு வந்து முன்னுதாரணமான ஒரு நாடாக இந்தியா இருக்குது. அது தொழில் தூங்குறது. இது இவருடைய இன்ஸ்பிரேஷன் தான். மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியான்னு ஒவ்வொன்றுக்கும் வந்து இந்தியாவில் என்னென்னலாம் கொண்டு வந்து சோலாருக்கு இப்போ கொண்டு வந்திருக்கிறாரு. ஐயோ, எப்படி ஸ்பிரிச்சுவலாகவும் இதுவும் எப்படி லிங்க் பண்ணுறாரு பாருங்க. ராமர் வந்து சூரிய வம்சத்தை சேர்ந்தவர், சரிங்களா? அவர் வந்து ரகுகுல வம்சம், சூரிய வம்சம். சோலார் நகரமாக நான் அயோத்தியா மாற்றுவேன்ற.
அப்போ 2 பர்பஸ். ஒன்று உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலாக வந்து அயோத்திக்கு வந்து ராமருக்கு சூரிய வம்சத்தை கொடுத்த மாதிரி ஆயிப்போச்சு, அந்த ஊரில் வந்து எனர்ஜி சேவ் பண்ண மாதிரி ஆயிப்போச்சு. அதை மாதிரி 11 மாநிலம் நகரங்கள் சொல்கிறார், அப்புறம் இந்தியா முழுக்க கொண்டு போன்றார். வீடுகளில் வந்து 300 யூனிட் வரைக்கும் வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து சோலார் சூரிய கார் அப்படின்னு சொல்கிறார். வீட்டில் சோலார் வச்சுக்கோங்கன்றார். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துக்கோங்க, மிச்சம் இருந்தால் நீங்கள் பக்கத்து வீட்டு கொடுங்க, சேல்ஸ் கொடுங்கன்றார். இது மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு மாஸ் மூமெண்ட். காந்திக்கு பிறகு மாஸ் மூமெண்ட்டுகள் அதிகமாக கொண்டு வந்து இவர் தான். கேட்குறது ரொம்ப காமெடியாக இருக்கும், ஒரேடியா நீ காந்தி மாதிரிலாம் சொல்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் காந்தி வந்து நான் வாங்கி தரேன்னு கிளம்பல, சுதந்திரங்கிறது நீ வாங்க வேண்டிய விஷயம்னு சொன்னார். அதை மாதிரி இவர் ஸ்வச் பாரத்தில் அவர் வந்து பெருக்கிட்டு போல. ஸ்வச் பாரத்ல என்ன அர்த்தம்? நீங்க பெருக்கணும்னு அர்த்தம், நீங்க சுத்தமா வச்சுக்கணும்னு அர்த்தம். அப்ப ஸ்வச் பாரத்ல இருந்து சோலார் கார் சூரிய கார் வரைக்கும் எல்லாத்தையும் மாஸ் மூவ்மெண்டா மாத்தார். அப்ப பொதுமக்கள் வெகுமக்கள் பங்களிக்கக்கூடிய திட்டமா இருந்தா தான் அந்த வெற்றி பெறும்னர். அதை காந்திக்கு பிறகு மாசம் இம்ப்ளிமெண்ட் பண்ணவர் தான். அதனால தான் இந்த டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் ஸ்கீம்ல வந்து நேரடியாக வங்கி கணக்கில் பணம் செலுத்த முடியும். இது ஆக்சுவலாக காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்த ஸ்கீம். டைரெக்டாக வங்கி கணக்கில் காசு வர்றது வந்து காங்கிரஸ் கட்சி உருவாக்குறது கேம் சேஞ்சர்னு சிதம்பரம் பேட்டி கொடுக்குறாரு. ராஜஸ்தான் முதல்ல ட்ரை பண்ணாங்க, ஆனால் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதே ஸ்கீம் எடுத்து சக்ஸஸ் பண்ணி காட்டினார். ஒவ்வொரு வீட்டுக்கும் பேங்க் அக்கௌண்ட், ஒவ்வொரு பேருக்கும் பேங்க் அக்கௌண்ட். அது எப்படி சாத்தியப்படுத்தினார்? தமிழ்நாட்டில் மட்டுமே 10 லட்சம் போலி ரேஷன் கார்டுகளை அவருடைய ஸ்கீம்னால ஒழிச்சிருக்காங்க. 10 லட்சம் போலி ரேஷன் தமிழ்நாட்டில் மட்டும். இப்படி இந்தியா முழுக்க எவ்வளோ? அப்போ ஒன்னொன்னையும் வந்து டெக்னாலஜியை முழுக்க யூஸ் பண்ணி அதை கடைசி வரைக்கும் இப்போ திட்டத்தை ஆரம்பிக்கிறோம் எல்லாம் முடிச்சுருவாங்க. இவர் திட்டத்தை முடிக்கிற வரைக்கும் விடுறதே இல்லை. இவர் ஆரம்பிச்சு ஃப்ளாப் ஆன ஒரு ஸ்கீம் சொல்லுங்க. அது ஒன்று ஆரம்பிச்சார்ல, கேட்க நாதிலாம் போயிடுச்சு பாருங்க. அவர் விடவே மாட்டார். ஸ்கீம் ஆரம்பிக்கும் போதே அதோட லாஜிக்கல் எண்ட் என்னங்கிற வரைக்கும் பார்க்குறார். அந்த டெட்டர்மினேஷன் அவருடைய மிகப்பெரிய விஷயம். இறைவனுடைய ஆசீர்வாதம், பெருமக்களுடைய ஆசீர்வாதம், இவருடைய பரிசுத்தம், அரசுடைய வளர்ப்பு, கடுமையான உழைப்பு, ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறார். இன்று உலகின் தவிர்க்க முடியாத மிகப்பெரிய தலைவராக மோடி அவர்கள் இருக்கிறது ஒவ்வொரு இந்தியருக்குமே பெருமையான ஒரு விஷயம். இந்த இடத்துக்கு அவர் வர்றதுக்கு இந்த நகர்வுகளை எல்லாம் அவர் பயன்படுத்தினாரு. உண்மையிலேயே உலகளவுல ஒரு குறியீடா மாறுறதுக்கு இதெல்லாம் பண்ணாரு அப்படின்னா எதெல்லாம் குறிப்பிடலாம்? அவருடைய ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம குறிப்பிடணும். சர்வதேச விவகாரங்கள்ல எனக்கு இது சம்பந்தம் இல்லைங்கிறது இல்லாம நம்ம வாலண்டியரா மூக்கம் நுழைக்கிறது ஒரு சைடு எடுத்து இல்லை, 2 பேருக்கும் நல்லது என்ன சொல்லுது. அப்போ ரஷ்யா உக்ரைன் சண்டை போடுது. சண்டை ஆரம்பிச்சதே ரஷ்யா. அப்போ ரஷ்யாவுடைய அதிபர்கிட்டே போய் அப்பா இது வந்து போருக்கான காலம் இல்லை, இட்ஸ் நாட் அ வார் ஆஃப் எரா அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஒரு கட்ஸ் வரும். நார்மலாக சர்வதேச அளவில் டிப்ளமசியில் என்ன சொல்லுவாங்க, நமக்கு தேவையில்லை சார், ஊர் 2 விட்டா நமக்கு கொண்டாட்டம். அவங்க சண்டை போடுறாங்களா, அவங்க எண்ணெய் எவனை வாங்க மாட்டாங்களா, நம்ம எண்ணெயை வாங்கிக்கணும், அதோட முடிச்சுக்கணும்னு சொல்லி அப்படி மட்டும் இல்லாமல் நாம் போய் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது. அப்போ இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனில் வந்து காசாக்கும் சண்டை. அங்கே சண்டை நடக்கும்போது இஸ்ரேலுக்கு வந்து இஸ்ரேல் மீது நடந்து பயங்கரவாத தாக்குதல் தெளிவாக சொல்றாரு. முதல்ல சொன்னது பாரத பிரதமர் நரேந்திர மோடி. பின்னாடியே ரம்ஜான் மாதம் வருது, அங்கே தாக்குதல் நடத்தாது அப்படின்னு நிப்பாட்டினவரும் நரேந்திர மோடி. அப்புறம் காசால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் துணை போகிறோம், அது இஸ்ரேல் வழியாக தான் போகணும், அப்போ அவங்களுக்கு உதவி பண்ணுற பொருளுக்கு வண்டிக்கு வழி விடுன்னு சொல்றாரு. அப்போ காசாக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இஸ்ரேல் வழியாகவே போகிறக்கான அனுமதி. இப்படி உலகத்தில் எங்கே போனாலும் நம்ம வந்து ஏமன் நாட்டில் நம்முடைய ஆட்கள் இருந்ததாக இருக்கட்டும், நம்ம வந்து நம்முடைய இலங்கை மீனவர்கள் நம்முடைய தமிழக மீனவர்கள் வந்து இலங்கையில் வந்து தூக்கு தண்டனைக்கு உள்ளானதாக இருக்கட்டும், ஆப்கானிஸ்தானில் நம்முடைய ஃபாதர் வந்து கைது செய்யப்பட்டதாக இருக்கட்டும், இப்படி உலக நாட்டில் எங்கே போனாலும் இவருக்கு ஒரு சேவை வந்துருச்சு. என்னென்ன, இவர் சொன்னால் செஞ்சிருவாருங்கிற எண்ணம். இவர் சும்மா வந்து பேரம் பேசிட்டு காசு வருமா இது வருமா தயவுசெய்து மன்னிச்சு விடுங்கிறாள். இவர் லீடர், ரியல் லீடர் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம். அப்போ இவர் வந்து ஒரு டெட்டர்மைன்டு பர்சன். ஒரு விஷயத்தை நினைச்சாருன்னா முடிக்காம விட மாட்டார். சர்வதேச பார்வையோட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் சின்ன வயசுலேருந்தே இருக்கிறார். அது வந்து முதலமைச்சரான பிறகோ பிரதமரான பிறகோ இல்லை. அமெரிக்காவில் அவர் வந்து வெள்ளை மாளிகை முன்னாடி அவர் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ நம்ம கண்ணால் பார்க்கலாம். அது வந்து ஏன் நம்ம வந்து அமெரிக்காவில் போனால் ஊர் சுத்தணும்னு பார்ப்போம், ஏன் வெள்ளை மாளிகை போகிறார்? அவர் எது இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்கோ அங்கே பார்க்குறாரு. அப்போ இந்த வெள்ளை மாளிகை எப்படி உலகத்துக்கெல்லாம் ஒரு தலைமை மாளிகை இருக்குதுன்னு பார்க்குறாரு. அப்போ நம்ம ஊர் எப்படி மாறுதுன்னு யோசிக்கும். அந்த மாதிரி அவருடைய பார்வை ஊர் சுற்றுறதுக்கு போகிறதா இல்லாமல், டூர் போகிறதா இல்லாமல் எப்படி ஒரு ஆளுமை திறனை கொண்டு வரும்னு பார்க்குறாரு. சிங்கப்பூருடைய பிரீமியர் லீ குவான் யூவோட அவ்வளோ பெரிய மரியாதை வச்சிருந்தார். அவருடைய இறப்புக்கு வந்து இவர் இங்கேருந்து நேரடியாக போகிறார். அப்போ போப்பாண்டவர் வந்து கட்டி தழுவி அரவணை 2 முறை சந்திச்சிருக்கிறாங்க. எனக்கு இப்போ எம் நாட் ராங், 2 முறையும் போப்பாண்டவர் வந்து இன்னொரு கிறிஸ்தவ நாட்டு லீடரை கூட இப்படி கட்டி பிடிச்சிருக்க மாட்டார். அப்படி கட்டி அணைச்சு உள்ளன் போட அரவணைச்சு பண்ணுறாங்க. அவர் வந்து நீங்கள் வாட்டிகன் வாங்கன்றாங்க, இப்படி இந்தியாவுக்கு வாங்கன்னா அப்படியே. அப்போ நம்ம எல்லாம் ஒரு மதவாதி மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இவர் வந்து சர்வதேச தலைவர்கள் எப்படி, அதுவும் அரபு நாட்டு தலைவர்கள்ட்ட இவருடைய மரியாதை வந்து நீங்கள் கற்பனையே பண்ண முடியாது. அந்த நாட்டுடைய உயரிய விருதுகளை பூரா அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்தியாவிலேயே ஒரு பிரதமர் வெளிநாட்டு உயரிய விருதுகளை வாங்கின அதிகமான விருதுகள் வாங்கின இவர் தான். இவர் வந்து ஆன்டி முஸ்லீம்னு சொல்கிறோம், ஆன்டி கிறிஸ்டின்னு சொல்கிறோம், ஆன்டி மைனாரிட்டின்னு சொல்கிறோம். அந்த நாடுகள் தான் பூரா இவருக்கு செஞ்சிருக்கு. அரபு நாடுகள்லேருந்து கிறிஸ்துவ நாடுகள்லேருந்து போப்பான்ற நான் உதாரணமாக சொன்னேன். அப்போ இவர் வந்து எல்லா தருணங்களையும் பயன்படுத்திக்கிறார். முக்கியமான விஷயம் எப்படி இவர் வந்து வெற்றி பெறாருன்னா எல்லா சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்திக்கிறார். ஹீ இஸ் நாட் மிஸ்ஸிங் எனி சான்ஸ். இன்னும் சொல்ல போனால் ஹீ இஸ் கிரியேட்டிங் சான்ஸ். இன்னமும் 4 சந்தர்ப்பங்களை ஏற்படுத்திக்கிறார். அதை வச்சு நம்ம எப்படி ரிலேஷன்ஷிப் வளர்க்க முடியும், அதை எப்படி நம்ம வளர முடியும்.
அது ஒரு கோவிட்ல வந்து ஒரு பெரும் பிரச்சனை வந்துச்சு, உலக நாடுகள் கூட தவிச்சது. அப்போ நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம தடுப்பூசி கொண்டு வந்தோம், நம்ம நாட்டுக்கு நம்ம மக்களே 150 கோடி பேர் இருக்கான், இங்கே போடணும்னா இருக்காம இங்கேயும் கொடுத்துட்டு உலக நாடுகளும் சப்போர்ட் பண்ணும். அப்போ உலக நாடுகள் வந்து எந்த ஒரு நாட்டுக்கும் நம்ம ஃபுல்லாக கொடுத்துருது, சரிங்களா? நம்ம ஒரு நாட்டுக்கு அவங்களுடைய எல்லா மொத்த தடுப்பூசி தேவையும் நம்ம நிறைவேற்றல, ஆனால் எவ்வளோ முடியுமோ கொடுத்துட்டே இருந்தோம், எவ்வளோ நாட்டுக்கு முடியுமோ கொடுத்துட்டே இருந்தோம். அப்போ அதை கிரிக்கெட் பிளேயர்ஸ்லேருந்து லாராலேருந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து அதை நன்றியோட நினைவு கூறாங்க. எங்கள் வெஸ்ட் இண்டீஸ் கொடுத்தாரு, அங்கே கொடுத்தாரு, இங்கே கொடுத்தாரு. அது எப்படி நினைவு கூறாங்கன்னா, இவருக்கு வந்து அந்த கன்சர்னே நம்ம இந்தியா குஜராத் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த உலகம், வசுதைவ குடும்பகம் யாதும் ஊரே யாவரும் கிளிர் நம்ம சொன்ன விஷயத்த அவங்க வசுதைவ குடும்பம் நம்ம சான்ஸ்கிரிட்ல சொல்றாங்க. அதை உண்மையிலே இருந்தார், ஒன் வேர்ல்டு ஒன் ஃபேமிலின்றார். இப்போ G20 மாநாடு நடத்தின போது இந்த ஸ்லோகன் எடுக்கிறார், ஒன் வேர்ல்டு ஒன் ஃபேமிலி, உலக நாடுகள் பூரா ஒரு குடும்பம் அப்படி கொண்டு வர. அப்ப இந்த பார்வை அவருக்கு உள்ளுக்குள்ளேயே இருக்குது. இது வசுதைவ குடும்பம் நமக்கு சான்ஸ்கிரிட்ல நமக்கு வேதத்துல சொன்ன விஷயம். அதையும் அவர் ஸ்பிரிச்சுவலாவும் ஸ்ட்ராங்கா இருக்காரு, ஸ்பிரிட்லயும் ஸ்ட்ராங்கா இருக்காரு. அந்த ரெண்டுக்குமான பேலன்சிங் அவர் பண்றாரு. அதனால அவரால் இவ்வளவு பெரிய உயரம் தொட முடியும். இப்போ அவர் குறித்து பேசும்போது இவ்வளோ விஷயங்கள் நீங்க சொல்றீங்க சார். அதே சமயத்துல வந்து அவர் ஓய்வில்லாம உழைக்கிறாரு, ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்காம உழைக்கிறாரு அப்படின்லாம் சொல்லும்போது கொஞ்சம் எக்ஸாசரேட் பண்றோமோ? ஒருவேளை அவர் மேல இருக்கிற அன்பின் காரணமா? இல்லை, நம்ம யோசிப்போம் அவர் வந்து எப்படி செயல்படான்னு பார்ப்போம். ஒரு கம்மியாக தான் உழைக்கிறாராங்கிற நம்ம பார்ப்போம். நம்ம வந்து மற்ற தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க, இவர் என்ன பண்ணுறாருங்கிற பார்ப்போம். இவர் வந்து வெளிநாட்டு சுற்றுலாவில் எங்கேயாவது கூலிங் கிளாஸ் போயிட்டு எங்கிட்ட வந்து ஆடி பாடி நம்ம ஏதாவது நம்ம பார்த்துருக்கோமா? நம்ம இல்லை வந்து ஒரு நாளாவது ஒரு ஆக்டிவாக இல்லாமல் பார்த்துருக்கோமா? நம்ம பேசிட்டு தருணத்தில் ஒரு ஒடிசாவில் உட்காந்துருக்கிறார், நேற்று குஜராத்தில் உட்காந்துருந்தார். அதற்கு முன்னாடி அது நம்ம முந்தானத்தே நம்ம ஊரில் வந்து தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய துறைமுகத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு காணொலி வாயிலாக கலந்துக்கிட்டார். இந்தியா முழுக்க அவர் பிரச்சார நேரத்தில் மட்டுமே கலந்து. பிரச்சார நேரத்தில் பார்த்தீங்கன்னா 90 நாளில் வந்து 300 கூட்டம் போவார். அந்த நாள் மட்டும் இல்லை, எல்லா நாள் அப்படி இருக்கார். நம்ம பார்த்தோம், அவருடைய தாய் மரணித்த அன்னைக்கு அவர் வந்து வெஸ்ட் பெங்காலில் வந்து ரயில் வந்தே பாரத் ரயிலை தூக்க போனார். அன்னைக்கு வந்து இவர் மேலே இவர் பேரை சொன்னாலே பல்ல கடிக்கிற மம்தா பானர்ஜி கூட சொன்னாங்க, இந்த தருணத்தில் நீங்கள் வந்து நின்று மறக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க அம்மா இறந்துருக்காங்க, அவங்க அம்மாவை கொல்லி வச்சுட்டு நேராக போய் ஃபங்க்ஷன் அந்த துவக்கி யார் போனா இது இப்படி ஒரு உழைப்பு நீங்கள் யாராவது கேட்பீங்களா? இன்னைக்கு துவக்கி வைக்கணுமா? துவக்கி வேணும், நாளைக்கு கூட மாற்றிக்கலாம், யாருமே கேட்போம். ட்ரெயின் இன்னைக்கு துவக்கிறப்ப இல்லை, செவ்வாய்க்கிழமையிலும் புதன்கிழமை, நோபடி வில் கொஸ்டின் இல்லை, செவ்வாய்க்கிழமை துவக்கு விழான்னு சொல்லிட்டோம், அது நடந்தே தீரும். அதற்கேற்ற மாதிரி எங்கள் அம்மாவுடைய இறுதி சடங்களை நான் முன்னாடி வச்சுக்கிறேன். ஆனால் அந்த ஃபங்க்ஷன் சொன்னபடி நடக்கும். அங்கே லட்சம் பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, ட்ரெயின் புக் பண்ணியிருப்பான், 4 பேர் வந்திருப்பான், அப்போ 1008 விஷயம் நடக்கும், அது பண்ணிடணும். இந்த மாதிரியான ஒரு மனசில் ஒரு வைராக்கியம் வேற எங்கே நிற்கும்? வேறு எப்படி பார்க்க முடியும்? அப்போ இவர் வந்து உழைக்கிறாருன்னு சொல்லாமல் வேறு யார் உழைக்கிறாருன்னு சொல்லுவீங்க? அது எப்படி எக்ஸாஜரேட் ஆகும்? என்னைக்கு உழைக்காம இருக்கு? எத்தனை நாடுகளுக்கு பயணம் இவர் பயணம் பண்ண மாதிரி இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு இந்திய தலைவர் பயணம் பண்ணியிருக்காரா? ஏன் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரோட இவ்வளோ பயணம் பண்ண கிடையாது. அது சுஷ்மா ஸ்வராஜ் இருக்கட்டும், இவராக இருக்கட்டும், இவ்வளோ டிராவல் பண்ண மாதிரி ஒரு பிரதமர் எப்படி இவ்வளோ டிராவல் பண்ணார்? அவர் இந்தியாவுக்குள்ள தமிழ்நாட்டுக்கு எத்தனை முறை வந்திருக்கிறார் நம்ம நினைவிலேயே? அப்போ இவ்வளோ முறை ஒருத்தர் வந்திருக்க முடியுமா? போகிற இடம் பூரா அண்ட் ஒவ்வொரு முறையும் ஒரு பெரிய பெரிய விஷயத்தோட வர்றாரு, பொருளோட வர்றாரு, திட்டங்களோட வர்றாரு. இப்போ வரைக்கும் புது புது திட்டங்கள் கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க. ஜம்மு காஷ்மீரில் 370 கொண்டு வந்தெல்லாம் சாதாரண தூக்கினெல்லாம் சாதாரண விஷயமா? ஒரு பிளட் ஷெட் இல்லாமல் கற்பனை பண்ணக்கூடிய விஷயங்களா? அப்போ எவ்வளோ ஒரே நாடு ஒரே தேர்தல், இந்த மாதிரி எதுவுமே இங்கேருந்து அங்கே நகர்த்துறதுங்கிற செங்கல் நகர்த்துற விஷயமா பண்ணல. எல்லாமே வந்து டிரான்ஸ்ஃபார்மிங் விஷயமா வச்சுக்கிறார், தலைகீழ மாற்றணும் அப்படிங்கிற விஷயமா நினைக்கிறார். அப்போ அது வந்து ஒரு அசாத்தியமான உழைப்பு. அந்த உழைப்புங்கிறது அவர் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது மட்டுமே இல்லை, எவ்வளோ ஃபைல் பார்க்கணும், எவ்வளோ டிஸ்கஸ் பண்ணணும், எவ்வளோ சஜஷன்ஸ் கொடுக்கணும், எவ்வளோ ஐடியா எடுக்கணும். முந்தா நேற்று அஜித் தோவல் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில், அதாவது நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானோட நிலை, அதை வந்து நம்ம தாக்கி தகர்க்கிறோம். அதை எடுத்து போட்டுட்டு அவர் அஜித் தோவல் நம்ம வந்து பிஓகேல இருக்கிற பாகிஸ்தான் முகாமை தூக்கிட்டோம், பிஓகேக்கு நம்ம விசாவே இல்லாமல் நம்ம போகிற காலம் வந்து வெகு தொலைவில் இல்லைன்றார். புரியுங்களா? எவ்வளோ ஸ்ட்ராங்கான மெசேஜ். பாகிஸ்தான் வந்து பதில் வரணும்ல, சண்டைக்கு வரணும்ல, இல்லை. புரியுங்களா? பிஓகே யாரோட வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஜம்மு காஷ்மீரை சரி பண்ணது மட்டும் இல்லை, பிஓகே என்னது நேரு காலத்தில் நம்ம இழந்தோம், மோடி காலத்தில் மீட்டோன்னு வரப்போகுது, அதை சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு பாரு, மால்தீவ்ஸுக்கும் நமக்கும் அவ்வளோ பெரிய சண்டை வந்துச்சு, அதை வந்து இவர் தனிப்பட்ட முறையில் தாக்குனாங்க. இவர் வந்து நீ அந்தமான் ஐலாண்டு போனால் நீ பெரிய ஆயிருவியா அப்படின்னு சொல்லி தாக்குன. ஒன்றுமே இப்போ ரம்மான் வேலை பண்ணார். சைனாக்கு ஆதரவாக இருந்த அவங்களுடைய பிரைம் மினிஸ்டர் மொய்து வந்து இன்னைக்கு மாறுறாரு. நமக்கு ஆதரவாக நம்ம வந்து அவங்க உறவு தெளிவாக இருக்குது, நாங்கள் இந்தியா பாய்ச்சி முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. புதிய பங்களாதேஷில் பழைய சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் துரத்தி விடுறாங்க, அந்த பிரைம் மினிஸ்டர் நம்மகிட்ட தான் இருக்கிறாங்க. புதிய கவர்மெண்ட் வந்திருக்குது, அவங்களும் நம்மகிட்ட நல்ல ரிலேஷன் வேணுன்றாங்க. ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆட்சி வந்து நிற்குது, ஒரு காலத்தில் பயங்கரவாதின்னு சொல்லப்பட்டவங்க, அவங்க ஆட்சி நிற்குது, அவங்களும் நம்மகிட்ட நல்லுறவு பண்ணுறாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? சர்வதேச பயங்கரவாதம் சொல்லப்பட்ட இயக்கம் வந்து நமக்கு ஆதரவாக நிற்குது. இவங்க தடுத்து வந்து பிரதமர் துரத்தி விட நமக்கு ஆதரவாக நிற்காங்க. பழைய பிரதமர் நம்மகிட்ட வந்து நிற்கிறாங்க. நம்மளை எதிர்த்த மால்தீவ்ஸோட பிரதமர் திரும்ப நம்மகிட்ட நிற்கிறார். இப்படி இந்த டிப்ளமசியில்
இதுவரைக்கும் காணாத ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கிறார். கடுமையான உழைப்பு மூலமான மட்டும்தான். உழைப்புங்கிறது இன் பிரசன்ஸ் வந்து நேராக ஒரு விழாவை நிகழ்ச்சி துவக்கிக்கிறது மட்டுமே இல்லை. அதற்கு பின்னாடி ஒரு சின்ன மூவ் நடக்கிறதுக்கு முன்னாடி பின்னாடி 150 மூவ் நடந்திருக்கும். அதை அவர் சாத்தியப்படுத்துவார் கடுமையான உழைப்பு மூலமா. இப்போ இவ்வளோ குவாலிட்டிஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்துலேயும் தமிழ்நாட்டில் சில கட்சிகள் அவர் வந்து ஏற்கிறக்கோ இல்லை தொடர்ச்சியாக விமர்சிக்கிறதுக்கு என்ன காரணம்? அவர் தமிழ்நாட்டிலையும் ஆட்சியை பிடிச்சிருவாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதுதான், வேற ஒன்று, ஒரு பயம்தான், வேற ஒண்ணுமே கிடையாது. விஜயை வந்து எதுக்கு தாமவான் பர்சன் எதிர்க்கிறாரு? அது எதுக்கு அவர் விமர்சனம் பண்றாரு? என்ன பண்ணணும்? அவர் திமுகக்கு எதிராக விஜய் என்ன சொன்னார்? இது வரைக்கும் இத்தனைக்கும் திமுகவுடைய கொள்கைகள் என்ன இருக்கோ அதை தான் கடைபிடிச்சு வர்றாரு. சரிங்களா? பெரியாருடைய சிலைக்கு மாலை போடுறாரு, அண்ணாவுடைய பிறந்தநாள் வழிகாட்டுறாரு, இருமொழி கொள்கை வேணுன்றார், நீட் வேணான்றார், சிஏ தப்பு. திமுக என்னெல்லாம் சொல்லிச்சு. திமுக எதிர்த்து ஒரு வார்த்தையோட விஜய் பேசல. சரிங்களா? எதுக்கு வந்து திமுக வந்து அவர் எதுக்குது? இவ்வளவுதான் பாயிண்ட். ஏன்னா அவர் வளர்றாரு, நமக்கு போட்டியா வந்துருவாரோன்னு ஒரு பயம். அவர் வந்து ஒரு நபர் ஒரு கட்சி அவருக்கு. இவங்க வந்து ஆளுங்கட்சி சென்ட்ரல் இருக்கிறாங்க. இங்க தமிழ்நாட்டில் அந்த கட்சி ரொம்ப வேகமாக வந்துட்டு இருக்கு. போன முறை வந்து கூட்டணியோட 18% வாங்கிருச்சு, தனியாக 11% வாங்கிருச்சு. அவங்களுக்கு ரொம்ப உத்தரவாதமாக தெரியும் அவங்க வந்து ஆட்சியை பிடிச்சிருவாங்க. அப்போ அதை எப்படி தடுக்கலாம் அல்லது எப்படி தள்ளி போடலாங்கிற முயற்சி தான். அவங்க சொல்ற ஒரு புள்ளி வர வேணும்ல. நான் இப்போ இத்தனை பாயிண்ட்கள் சொன்னேன்ல, நான் வந்து ஒரு வெளி நபரா 3ஆம் நபரா அவ்வளோ பாயிண்ட் சொல்றேன். அவங்க வந்து புள்ளி வரத்தை அள்ளி விடுறாங்க. புள்ளி வரத்தோட மறுங்க. நீங்க நரேந்திர மோடி பேய், நரேந்திர மோடி பிசாசுன்னு சொல்லாதீங்க. நரேந்திர மோடி என்னெல்லாம் செய்யலன்னு சொல்லுங்க. புரியுங்களா? இல்ல இவரோட பெட்டரா நாங்க எல்லாம் பண்ணோம்னு சொல்லுங்க. அது சொல்லுங்க. புரியுங்களா? நீங்க வந்து அரசமைப்பே பாழாக்குறாருன்னு சொல்லிங்க. அரசமைப்பை பாழாக்குறாரு. ஆனா அரசமைப்பை 70 முறை மாத்தினது நீங்க. அது 70 முறை உங்களுக்காக மாத்திருக்கீங்க. முதல் வருஷம் பாரத ரத்னா அவார்டு அறிமுகப்படுத்தப்படுது. பாரத ரத்னா அவார்டு அறிமுகப்படுத்தப்பட்ட போது அவரே அவருக்கு கொடுத்துக்கிறார் ஜவஹர்லால் நேரு. பாரத ரத்னா பிரதமர் அறிவிக்கிறாரு. வாங்குறவர் யாரு? பிரதமர். எப்படி இப்படி கொடுத்துக்கிடுவாரா? இந்திரா காந்தி அவங்களுக்கு அவங்களே அறிவிச்சுக்கிறாங்க. இதை மாதிரி நரேந்திர மோடி செஞ்சா நம்ம என்ன செஞ்சிருப்போம் சொல்லுங்க. இந்த ஆண்டு பாரத ரத்னா விருது நரேந்திர மோடிக்கு அப்படின்னு அறிவிக்கிற நரேந்திர மோடி எப்படி காமெடியா இருக்கும் பாருங்க. இது நடந்திருக்கு. புரியுங்களா? அப்ப இவர்கள் வந்து அரசியலமைப்பை பத்தி எவ்வளவு மாநிலங்களை கலைச்சிருக்கிறாங்க. அப்ப இவங்க வந்து டெமோக்ரஸிக்கு எதிராக எவ்வளவு இருந்திருக்காங்க நான் புள்ளி ஓரத்தோட சொல்றேன். அப்படி இவர் என்ன செஞ்சிருக்காருன்னு சொல்லுங்க. உங்களுக்கு புரியுங்களா? ஒரு பஞ்சாப் ஹரியானா மக்கள் விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவிக்கும் சரியான விவசாய சட்டத்தை வாங்கிக்கிறார். திரும்ப அந்த சட்டத்தை கொண்டு வராரு, உறுதியா நிற்கிறார், நல்லது. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு அந்த சட்டம் அற்புதமான சட்டம், அதுல நிறைய நல்ல விஷயங்கள் இருந்து சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து அந்த மக்கள் சரிங்கள் எதிர்க்கிறாரு, திரும்ப எடுத்துக்கிறாரு. அப்ப மக்களுடைய குரலையும் கேட்கிறாரு. அப்ப இவங்க சொல்றது வந்து வெறும் பிம்பம். அவங்க சொல்ல ஒரு புள்ளி வரும் சொல்லட்டும். அண்ணன் திருமாவளவன் வந்து மதுவிலக்கு வந்து வேணும்னு அவ்வளவு ஆவேசமா பேசினாரு. இப்ப போய் அறிக்கை கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா மத்திய அரசு மாத்தணும்னு சொல்லிட்டு வந்தார். அந்த பக்கம் போட்டா யாரும் கேட்க மாட்டாங்க. இந்த பக்கம் அடிச்சா நமக்கு பிரச்சனை, அந்த பக்கம் அடிப்பா, அவ்வளவுதான். அவருடைய மாநிலத்தில் குஜராத்தில் மதுவிலக்கு இருக்குல்ல, அவருடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் பீகார்ல மதுவிலக்கு இருக்குல்ல. அப்ப அவங்க செஞ்சிருக்காங்கல்ல, நீங்க செய்யலாம்ல. அப்ப அந்தந்த மாநிலங்கள் செய்யலாம், தமிழ்நாட்டில் செய்யலாம்ல. அப்ப நரேந்திர மோடியை திட்டினா கேட்கறக்கு ஆள் கிடையாது, அதனால திட்டும். ஆனா நரேந்திர மோடியை தாண்டி வளர்ந்துட்டாரு. ஒவ்வொரு இந்தியன் ஒவ்வொரு தமிழனுடைய வீட்டுக்குள்ளேயும் பூந்துட்டார். பெரிய சேஞ்ச் நம்ம எதிர்பார்க்க சேஞ்ச் நடந்திருக்கு. 40 வயசு கீழே உள்ள இளைஞர்கள் அந்த பக்கம் வர்றாங்க. இவர் வந்து வளர்ச்சிக்கான வாய்ப்பை கொடுக்குறார். இங்க வந்து நமக்கு ஸ்பேஸ் கிடைக்குது, செய்யறதுக்கு வேலை இருக்குது, நாம இந்த பக்கம் வந்து நினைக்கிறேன். அது இவங்களுக்குலாம் அரசியல்வாதிகளுக்கு வந்து பெரிய கெட்டிக்காரங்க. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்கிற விமர்சனம் விட்டுருங்க. அரசியல்வாதிகள் பயங்கர கெட்டிக்காரங்க. அவங்க எது ஸ்மெல் பண்றாங்க, இந்த பிஜேபிக்கு பயங்கரமான வளர்ச்சி இருக்குன்னு. அதனால தடுக்கிறதுக்காக பேய் பிசாசு பூச்சான்னு சொல்லுவாங்க. ஏதாவது புள்ளி உரங்களை சொல்லுங்க, வேற ஒண்ணுமே வேண்டாம். நரேந்திர மோடி ஆட்சியோட 10 ஆண்டு வரைய வீழ்ச்சி என்ன இருக்கு, இப்படி என்னெல்லாம் தப்புட்டாங்க. IMF சொல்லுது, வேர்ல்டு பேங்க் சொல்லுது, உலக நாடுகள் பாக்குறாங்க எவ்வளவு பெரிய வளர்ச்சி. 7.5% வளர்ச்சி ஓடிட்டு இருக்கு. சிங்கப்பூர்ல போய் நம்முடைய சக்திகாந்த் தாஸ் ரிசர்வ் பேங்க் கவர்னர் சொல்றாரு 7% சொல்லியிருக்காங்க, நாங்க 7.5 போவோம் இருக்கு. அப்படிப்பட்ட வளர்ச்சி எப்படி சாத்தியமாகும்? உலக நாடு எங்க? சைனாவை முந்தி நம்முடைய வேகல இருக்கு வளர்ச்சி வரும். அப்ப பிராக்டிகலா யோசிங்க, நம்பர்ஸ்ல பேசுங்க. யாரா இருக்காங்களா சொல்லுங்க. பாஜகன்னு எடுத்துக்கிட்டா கூட அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியா இருக்கார் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அவர் கடந்து இன்னொரு தலைவர் அப்படிங்கும் போது இது ஒரு பெரிய அச்சத்தை உண்டு பண்ணுது. அப்படி இன்னும் 100 பேர் இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியாது. 2002 வரைக்கும் நரேந்திர மோடி யாருக்கு தெரியும் சொல்லுங்க. 2002க்கு முன்னாடி இந்தியாவில் நரேந்திர மோடி யாருக்கு தெரியும் சொல்லுங்க. 2021க்கு முன்னாடி அண்ணாமலை யாருக்கு தெரியும் சொல்லுங்க. 2017க்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி யாருக்கு தெரியும் சொல்லுங்க. இல்ல இதெல்லாம் கடந்து இன்னைக்கு அவ்வளவு பெரிய சக்தியா இன்னைக்கு மாறி நிக்கிறாருங்கும் போது இதை கடந்து இன்னொருத்தர் வர அன்னைக்கு ஆமா டெண்டுல்கர் ரெக்கார்டா ஒருத்தர் பிரேக் பண்ணுவாரு, தோனியோட ரெக்கார்டா ஒருத்தர் பிரேக் பண்ணுவாரு. இந்தியா வந்து வளங்களின் தாயகம். இந்தியாவில் இல்லாததே கிடையாது. 100 பேர் இருக்கிறாங்க. அண்ணாமலை வந்து 39 வயசு, அவரோட சின்ன பையன் தேஜஸ்வி சூர்யா, அவரோட சின்ன பையன் எம்எல்ஏ MP, அப்படி வந்து அவ்வளவு பேரை வச்சிருக்காங்க. தேவேந்திர பட்னாவிஸ்ல இருந்து அவங்க எல்லா வயசுலையும் வச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து வெறும் வாஜ்பாய் நம்பி கட்சி ஆரம்பிச்ச அன்னைக்கு வாஜ்பாய் இருந்தார், அதற்கு பிறகு அத்வானி இருந்தார், அதற்கு பிறகு வந்து பிரமோத் மகாஜன். 100 பேர் இருக்கிறாங்க. இன்னும் அவங்க விதைச்சிட்டு RSS வந்து அவருடைய பெரிய ஆச்சரியம் தான், விதைச்சுக்கிட்டே இருப்பாங்க.
அவங்க 4 முறைக்கு நரேந்திர மோடியோட ஆச்சரியமான தலைவர் நம்ம பார்க்க தான் போறோம். அப்போ மோடிக்கு ஒரு மாற்று இருக்கும் RSS. 100 மாற்று இருக்கிறாங்க. அவ எதுன்னு அவங்க இன்னும் செலக்ட் பண்ணல. மோடிக்கு இணையா மோடியோட பெட்டரா 100 பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க, இந்தியாவில் இருக்கிறாங்க. 100 பேர் இருப்பாங்க, நாட் லெஸ் than 100. அதுல அவங்க பார்த்து ஒரு வாய்ப்பு போட்டு டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, யார் இருக்கான்னு பார்க்க போறாங்க. ராஜஸ்தான் முதலமைச்சர் உருவாரு, சத்தீஸ்கர் முதலமைச்சர் உருவாரு, மத்திய பிரதேச முதலமைச்சர், எல்லாம் புதிய முகங்கள். ஏகப்பட்டவர் முதலமைச்சர் இருக்காங்க. மகாராஷ்டிராவில் துணை முதலமைச்சர் இருக்காரு பட்னாவிஸ், அவரே முதலமைச்சர் இருந்தாரு, இப்ப துணை முதலமைச்சர் இருக்காரு. எல்லா வாய்ப்புகளையும் பார்க்குறாங்க. இந்தியா முழுக்க வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை, 100 வாய்ப்பு இருக்கு அவங்கள்ட்ட. அதுதான் உங்களுக்கு நரேந்திர மோடி RSS உடைய வளர்ப்பு. அந்த RSS 1000 பேர் வளர்த்துருக்கு. 100 பேர் ஸ்ட்ராங்கா இன்னைக்கு வளர்ந்து நிற்கும். அவங்க நாளைக்கு பார்த்து யாருனாலும் சொன்னா அப்படி நிப்பாட்ட முடியும். என்னை மாதிரியே ஒரு முதலமைச்சராக இருந்தவர் நீ யாருன்னு சொல்லிட்டு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்கல. நரேந்திர மோடி 3 முறை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அதே 3 முறை மத்திய பிரதேசத்தில் முதலமைச்சராக இருந்தவர் சிவராஜ் சிங் சௌஹான். சரிங்களா? அதே 3 முறை சத்தீஸ்கர்ல முதலமைச்சராக இருந்தவர் ரமன் சிங். ஆனா இவர்கள் எல்லாம் விட்டுட்டு இவரை பிரதமர்னு சொல்லிட்டு நீங்க சீஃப் மினிஸ்டரா தொடர்வீங்க, அவர் பிரைம் மினிஸ்டர் எப்பா நேற்று வரைக்கும் நீ சீஃப் மினிஸ்டர் நானும் சீஃப் மினிஸ்டர், இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் யாரும் கேட்கல. இன்னைக்கு அதே நரேந்திர மோடியோட அமைச்சரவையில் மத்திய அமைச்சரா நிற்கிறாரு இவர் சிவராஜ் சிங் சௌஹான். ராஜ்நாத் சிங் இவர் முதலமைச்சராக இருக்கு முன்னாடி அகில இந்திய தலைவராக இருக்கிறார். சரிங்களா? அப்ப இருந்து இருக்கிறார். அப்ப உத்தரப்பிரதேச முதலமைச்சராக இருந்தவர் இன்னைக்கு அவருடைய அமைச்சராக இருக்கிறாங்க. ஸோ அந்த RSS வளர்ப்பு நீங்க எல்லாம் கற்பனை பண்ண முடியாது. இதை 100 பேர் சொல்லியிருக்காங்க, எல்லாருக்குமே தெரியும். இந்த டிசிப்ளின் வேற எங்கேயும் கிடைக்காது உங்களுக்கு. இப்போ பிஜேபியோட கிராஃப்ல இனிமே இறக்கம் அப்படின்றது கிடையாது, ஏற்றம் தான். பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொன்னதை நான் சொல்ல விரும்புறேன். 25 வருஷத்துக்கு அவங்களுடைய டாமினன்ஸ் இருக்கும். அவங்க ஆளுங்கட்சியா இருப்பாங்களா எதிர்கட்சியா இருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு 2024 அவங்களுடைய ஆட்சி. அதை நான் என்னால் இன்னைக்கு சொல்லிட முடியும். 2019 அவங்களோட ஆட்சி, 24 அவங்க ஆட்சி, 29 அவங்களுடைய ஆட்சி. அதில் குழப்பம். அடுத்த ஆட்சியும் பிஜேபி ஆட்சி தான். அதற்கு பிறகு என்னங்கிற கொஞ்சம் ரொம்ப நம்ம கற்பனை பண்ணி ஓவரா சொல்ல முடியாது. அதனால இன்னைக்கு தேதிக்கு நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிற நான் பார்க்குறேன். கட்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். இவங்க 24 கட்சி சேர்ந்து தான் இவங்களை எதிர்கொள்ளவே முடிஞ்சது. அப்போ கூட ட்ரிபிள் டிஜிட் வர முடியல. பிஜேபி வாங்கின தனி சீட்டோட எண்ணிக்கையில இந்த 24 கட்சி சேர்ந்து வாங்க முடியல. உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப எவ்வளவு தூரம் இவங்க எல்லாம் சேர்ந்து நாங்க ஜெயிச்சிட்டோம் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பிஜேபி தனியா வாங்கின 240 திமுக உள்பட காங்கிரஸ்ல இருந்து கம்யூனிஸ்ட்ல இத்தனை கட்சியும் சேர்ந்து அந்த 240 தொட முடியல. அவ்வளோ பின்னாடி இருக்கிறாங்க. அப்ப 50 பேர் சேர்ந்துக்கிட்டு அப்பயும் தொட முடியாத இருந்தக்கூடிய பிஜேபியை அவங்க 2029 தொட முடியாது. 2029 அவருடைய ஆட்சி தான். 25 வருஷத்துக்கு அவங்களுடைய டாமினன்ஸ் இருக்குங்கிறது திரு பிரசாந்த் கிஷோருடைய கருத்து, என்னுடைய கருத்து தான். இப்போ இதெல்லாம் கடந்து சார், இன்னைக்கு தந்தை பெரியார் அவர்களுடைய பிறந்த தினமும் கூட நிறைய பேர் கிளைம் பண்ணும்போது இது பெரியார் மண் அப்படின்னு. அவருடைய தாக்கம் எந்த அளவுக்கு இன்னும் இருக்கு, எப்போ வரைக்கும் இதெல்லாம் இருக்கும்? பெரியாரை பத்தி முரசொலி கருணாநிதி அவர்கள் இருந்தபோது என்ன சொன்னாங்கிறத பார்த்து நீங்க நான் என்ன சொல்றோங்கிற விட்டு ரெண்டுல எது உண்மை அவங்க சொல்லணும். பெரியாரை பத்தி முரசொலி சொன்னது, அதுவும் கலைஞர் இருந்தபோது சொன்னது, அது பெரியாரே இருந்தபோது சொன்னது. உங்களுக்கு புரிஞ்சுங்களா? பெரியார் இருந்தபோது கலைஞர் இருந்தபோது அவர்களுடைய அதிகாரப்பூர்வ நாளாட்டான முரசொலியில சொன்னது என்ன, இன்னைக்கு அவர்கள் சொல்றது என்ன, ரெண்டுல எது உண்மை? ஏதாவது ஒண்ணு சொல்லட்டும். அன்னைக்கு நாங்க சொன்னது பொய்ன்னு சொல்லட்டும், தப்புன்னு சொல்லட்டும். இல்ல இன்னைக்கு நாங்க சொல்றது மிகைன்னு சொல்லட்டும், உண்மை ஏதாவது ஒண்ணு சொல்லட்டும். அவர்கள் சொன்னாங்க என்னை விட்டுருங்க, தேர்ட் பர்சன், நான் பெரியாருக்கு எதிராக சிந்தனை வச்சிருப்பேன், இல்லாட்டி பெரியாரியவாதிகள் என்னை எதிர்ப்பாங்க, ஏதோ ஒன்று இருந்துட்டு ஓரமா நான் ஒரு ஆள் இல்லை. அவர்கள் ஒரு ஆள். அன்னைக்கும் ஆளுங்கட்சி, இன்னைக்கும் ஆளுங்கட்சி. அன்னைக்கு அவருடைய தலைவர் இருந்தார், இன்னைக்கு அவருடைய மகன் தான் முதலமைச்சர் இருக்கார். அவர்கள் சொல்லட்டும் எது சரி. நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிடுறாங்க. நான் எதுவுமே சொல்ல. பெரியார் யாருங்கிறத அவங்க சொல்லி நம்ம புரிஞ்சுப்போம். என்னுடைய தகப்பன் யாருங்கிறத நான் தானே சொல்லணும், உங்களுக்கு தெரியாதுல்ல. அப்ப பெரியார் தந்தை பெரியார்னு சொல்றேன். அவர்களுடைய தந்தையை பற்றி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னு சொல்றேன். இன்னைக்கு என்ன சொல்றாங்க, ரெண்டுல எது உண்மை நம்ம தெரிஞ்சுப்போம். இல்லைங்க நாங்க திருந்திட்டோம்னு சொல்லட்டும், இல்ல பெரியார் மாறிட்டாருன்னு சொல்லட்டும், பெரியார் நாங்க தப்பா புரிஞ்சிட்டோம்னு சொல்லட்டும், நாங்க சரியா ஏதோ ஒண்ணுதானே உண்மையா இருக்க முடியும். இப்போ எப்படி இன்னைக்கு மோடி அவர்களினுடைய பிறந்த தினத்தை ஒட்டி அவர் குறித்த ஒரு பார்வை அப்படின்றத பார்க்குறோமோ, அதே போல தந்தை பெரியார் அவர்களினுடைய பிறந்த தினம் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய சிந்தனைகள் இன்னும் இந்த தமிழகத்துக்கு எந்த அளவுக்கு தேவை இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். அவர் சொன்ன விஷயங்கள்ல எந்த குழப்பமும் கிடையாது. அதுக்கு அவர் சொன்ன தீர்வுகள்ல பெரிய மாற்றுக்கிறது. பெண் விடுதலை வேணுமா? ஆமா. பெண் கல்வி வேணுமா? ஆமா. சுயமரியாதை வேணுமா? ஆமா. பகுத்தறிவு தன்மை வேணுமா? ஆமா. அதெல்லாம் ஒன்றும் குழப்பம் இல்லை. பகுத்தறிவுன்னு கிளம்பி கடவுள் மறுப்புன்னு மாறி, கடவுள் மறுப்புங்கிறது ஹிந்து எதிர்ப்புன்னு மாறும்போது அங்கே முரண் வரும். புரியுங்களா? பகுத்தறிவு வேணுமா அப்படின்னா ரேஷனல் திங்கிங் வேணுமா? ஆமா. யாரும் இல்லைம்பா. பெண் விடுதலை வேணுமா? ஆமா. ஆனா இவரும் பாரதியாரும் ஒரே காலகட்டத்தை சேர்ந்தவர். சரிங்களா? இவர் ஒரு பெரிய நபராக உருவாகிற 1919 பாரதியார் இறந்தே போறார். சரிங்களா? அவருடைய 40 வயசுக்குள்ள 39 வயசுல இறந்தே போறார். அதற்கு பிறகுதான் பெரியார் 75 வயசு வரைக்கும் பெரிய ஒரு அந்த தொண்டால் பழுத்த பழம் அப்படின்னு சொல்லி அவங்க பெரிய அவ்வளவு பெரிய உயரமத்து தொடர்றாரு.
ஆனால் பாரதியார் அதுக்கு முன்னாடி பேர் அதே பாரதியார், இவருடைய காலகட்டத்தில் இருந்த அதே பாரதியார், குறைவான ஆயுள்லேயே இப்போ இறந்த பாரதியார் இதே பெண் கல்விக்கு என்ன தீர்வு சொல்றார், இதே பெண் விடுதலைக்கு என்ன தீர்வு சொல்றார், இதே சுயமரியாதைக்கு என்ன தீர்வு சொல்றார். அன்னைக்கு ஹரிஜன மக்கள் சொன்ன பட்டியலத்தை சேர்ந்தவர்களுக்கு பூணல் போட்டு விட்டவர் பாரதியார். சரிங்களா? இவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து பெரியாருக்கு வந்து நீங்க சொல்லுங்க, தமிழ்நாட்டில் வந்து பெரியார் ஆலய பிரவேசம் நடத்தின ஒரு இடத்த சொல்லுங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு தீர்வு நீங்க சொல்றீங்களா? அவர் வந்து இவர் சொன்ன விஷயங்களை நான் ஏற்கிறேன், சொன்ன தீர்வுகளை நான் ஏற்கல. சரிங்களா? பெண் விடுதலை வேணும், ஆமா. பெண் ஆண் சுயமரியாதை வேணும், ஆமா. பகுத்தறிவு வேணும், ஆமா. பெண் கல்வி வேணும், ஆமா. இதுக்கெல்லாம் பாரதி என்ன தீர்வு சொன்னாரு, பெரியார் என்ன தீர்வு சொன்னார்? அதுதான் முக்கியம். அவர் வந்து பிள்ளையார உடைச்சிருந்தார். பிள்ளையார உடைச்சிட்டா பகுத்தறிவு. இன்னைக்கு பாருங்க விநாயகர் சதுர்த்தி முந்தானத்து எப்படி நடந்துச்சு? தமிழ்நாட்டில் எங்க நடந்துச்சு? நீங்க வந்து விநாயகர் சதுர்த்திக்கு பிராமணர்கள் 4 பேர் சேர்ந்து ஐயர்கள் சேர்ந்து பண்ண நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க. விநாயகர் சதுர்த்தி வந்து இந்தியாவுடைய இதயமா மாறி நிற்குது. விநாயகர் சிலை உடைச்சிங்க, ராமரை எதிர்த்தீங்க, செருப்பு மாலை போட வேண்டீங்க, போட்டேன் நீங்க, தெரியாம போட்டேன் நீங்க, நாங்க போடல நீங்க, பணத்துக்கு போட்டேன் நீங்க. எவ்வளவு முரண் பாருங்க அவங்களுக்கு. அப்ப யோசிங்க. அப்ப அவர் வந்து நினைச்சது சரி, ஆனா அதற்கு சொன்ன தீர்வுல எனக்கு உடன்பாடு இல்லை. ரொம்ப நன்றி.